Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடைபெற்ற தாவேக்காவுடைய கூட்ட நெருக்கடி மரணத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களையும் தாவேக்காவையும் மேடைகளில் கடுமையாக நேரடியாக விமர்சனம் செய்தவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். சமீபத்திய நாட்களில் தாவேக்காவுடைய பொறுப்பாளர்களும் தாவேக்காவுடைய தொண்டர்களும் விஜய் உடைய ரசிகர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் குறித்தும் கடுமையான விமர்சனம் முன்னிச்சாங்க. இந்த சம்பவத்தில் சீமான் அவர்கள் என்ன பேச போறார் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஊடகங்களும் அதை எதிர்பார்த்து காத்திருந்து ஒட்டுமொத்தமான விஜயினுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எந்த இடத்திலும் விமர்சனம் செய்யாமல், நமக்கு இருக்கிற வழியை விட விஜய்க்கு பல மடங்கு வலி அதிகமாக இருக்கும், விஜய் அவர்கள் அந்த சூழ்நிலையில் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஒரு வர முடியாமல் போயிருக்கலாம், நிச்சயமாக வரதான் செய்வார், அவங்க ஒன்றும் அரக்கர்கள் கிடையாது, அதே போல் இந்த முழுமையான இந்த நெருக்கடிக்கும் இந்த மரணத்திற்கும் ஊடகங்கள் தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கணும் என்று அவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது போல பல்வேறு செய்திகளை பேசியிருந்தார். கடுமையாக விமர்சித்த அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக இந்த இடத்துல தாவேக்காவையும் விஜயையும் ஆதரிக்கணும், இரங்கல் தெரிவிப்பது வேறு, ஆனால் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல அவருக்கு ஆறுதல் சொல்வது போல நிற்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக இந்த இடத்துல நிற்கிறாரு அப்படிங்கிறது குறித்தும், விஜய் அவர்கள் இந்த நெருக்கடிக்கும் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தண்ணீர் சாப்பாடு கூட கொடுக்காம காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் காக்க வைத்து அந்த இடத்துல போய் நின்னா இவ்வளவு பெரிய நெருக்கடி வரும் தெரியாம இதற்கு முழு பொறுப்பேற்கக்கூடிய விஜய் எந்த அளவுக்கு இருக்காரோ அதே போல இந்த கூட்டத்தை திட்டமிட்ட, இவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு கூட்டத்தை திட்டமிட்ட வீக வகுப்பாளர் கூடிய ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் எங்கே போனார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது. விஜய் இந்த கூட்டம் முடிஞ்சோடனே திருச்சி வந்து வீட்டுக்கு போயிட்டார். அவர் வீட்டில் தான் இருக்காருன்னு தெரியுது. அவர் அறிக்கை போட்டிருக்காரு, 20 லட்ச ரூபா பணம் வச்சிருக்காரு. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களாக அறியப்படுகிற எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடிய பத்திரிகையாளரை எளிதாக சந்திக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா எங்கே போனார்? ஆதவ் அர்ஜுனா தலைமறைவாகிவிட்டார், அவருடைய அலைபேசி எண் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ புஷி ஆனந்த் எங்கே போனார்? அவரும் அவருடைய அலைபேசியும் அணைத்துட்டு அவரும் தலைமறைவு அப்படிங்கிற செய்தி வருது. ஏன் தலைமறைவாக வேண்டிய அவசியம் என்ன? ஆதவ் அர்ஜுனா இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு பிழையை செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இப்போது வந்திருக்கிறது. அது என்ன பிழை அப்படிங்கறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மேடைகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தாவேக்கா குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்து வந்த அண்ணன் சீமான் அவர்கள் தாவேக்கா பரப்புரையில் நடந்த இந்த கொடூர நிகழ்வுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பாரு அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நேற்று தருமபுரியில் மரங்களி மாநாடு கூட்டம். அண்ணன் சீமான் அவர்கள் பேச போகிறதுக்கு முன்னாடி சரியாக ஒரு 8:45 பேச போகிறாரு. பேச போகிறதுக்கு முன்னாடி தான் இப்படி தாவேக்கா கூட்டத்தில் ஒரு 2 பேர் மயங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்போ நான் பேசி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தோடனே தான் எனக்கு செய்தி வருது. அப்புறம் தேவானந்த் சொல்கிறாரு, பக்கத்தில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் சொல்கிறாங்க, அப்புறம் பாக்கியண்ணன் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 10 மாறுதுங்கிறாங்க. அப்போ 10 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம அண்ணன்ட்ட போய் தேவாண்ணன் முதல்ல சொல்கிறேன், அப்புறம் நானும் போய் சொல்கிறேன். ஆனால் 10 பேர் இறந்துட்டாங்கன்னா அண்ணன் மேடைக்கு போகிறாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது 10 பேர் பார்த்துட்டு சரிப்பா அப்படின்னு போயிடுறாரு. போன உடனே அவர் வந்து மேடையில் இந்த மாதிரி தாவேக்கா கூட்டத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்காங்க, அவங்களுடைய கண்ணீர் வணக்கம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். பேசி முடிச்சுட்டு வந்த உடனே அவர் எதுவுமே கேட்கல. எப்போவுமே பேசி முடிச்சதுன்னே பேச்சு நல்லா இருந்துச்சான்னு கேட்பார், அண்ணன் நல்லா பேசணும் நடான்னு கேட்பார், இன்றைக்கி எப்படி இருந்துச்சு கூட்டன்னு கேட்பாங்க. ஆனால் நேற்று பேசி முடிச்சுட்டு வந்த உடனே காரில் ஏறினோடனே என்னப்பா ஆச்சு கரூர்லன்னு கேட்டாங்க. அண்ணன் இது வரைக்கும் 29 பேர் அண்ணன் அப்போ அந்த நேரத்தில் 29 பேர் இறந்து தான் சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் சென்னைக்கு போகிறது திட்டம். சென்னைக்கு போயிட்டு அடுத்தடுத்த பயணம் சென்னைக்கு நோக்கி வண்டியை எடுத்துட்டாங்க. அப்போ 29 பேர் இறந்துட்டாங்கன்னா இப்போ என்னப்பா அப்படின்னோடனே இப்போ முதலமைச்சர் வந்து 2:30 மணிக்கு வரானே, முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு 2:30 மணிக்கு வரதா திட்டம், அவங்க கிளம்பிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி காலையில் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம போயிடணும்ப்பா, அவங்க எப்போலாம் வந்துட்டு போடணும், அதை பற்றி கவலை நம்ம உடனே போவோம் அப்படின்றாங்க. உடனடியாக கரூருக்கு நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறோம்.
அப்போ அங்கேருந்து காவல்துறை தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கூட்ட நெருக்கடி அதிகமாக இருக்குது, இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களை பார்வைக்கிற கூட்டம் வரும், அது பெரிய தொந்தரவாயிரும், என்ன நடக்குன்னே தெரியல, அரசு மருத்துவமனைகள் வந்து சரியான வந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க. இருந்தாலும் சரி சேலத்தில் போய் முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி சேலத்தை நோக்கி வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. வர்ற வழியிலலாம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தாவேக்கா குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சவர், விஜயவர்கள் குறித்து கடுமையான விமர்சனம் முன் வச்சவர். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவர் எந்த கட்சிக்காரனா இருந்து போட்டும்பா, ஆனால் இறந்து போனது நம்ம மக்கள். அந்த சின்ன ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி ஒரு பையன், நான் வேலைக்கு போயிருந்தேன்னா என் மனைவி என் பிள்ளையை தூக்கிட்டு போயிருச்சு, அந்த காணொலியை பார்த்துட்டு காருக்குள்ளே இருந்த 4 பேரும் யாருமே பேசிக்கல, ஒரு 5 நிமிஷம் யாருமே பேசிக்கல, அவ்வளவு இறுக்கமாயிடுச்சு. ஏன்னா எல்லார் வீட்லையுமே 5 வயது 6 வயது குழந்தைகள் இருக்குது. அண்ணன் சீமானுக்கும் 8 வயது குழந்தை இருக்குது, எனக்கும் 10 வயது 5 வயது குழந்தை இருக்குது, தேவானுக்கும் பசங்க இருக்காங்க, ஹிமாயனுக்கும் பசங்க இருக்காங்க, எல்லாருக்குமே பசங்க இருக்காங்க போது அது ரொம்ப பசங்க இருந்தாலும் இல்லாட்டிலும் ஒரு குழந்தை அப்படிங்கும்போது அது மனசையே உருக்கிருச்சு. யாருமே 5 நிமிஷம் பேசிக்கல. அப்புறம் 9 வயது குழந்தை ஒன்று இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்கண்ணே, 1.5 வயது குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்கண்ணே, கர்ப்பிணி பெண் இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்கன்னு அப்படியே அந்த ஒரு 1.5 மணி நேரம் அந்த சேலத்தை நோக்கிய பயணத்தில் மரண செய்தி வந்து கொண்டிருக்க எல்லோருடைய ரத்த ஓட்டம் அதிகரிச்சிருச்சு. இரவு வந்து காலையில் வாங்கன்னு சொல்லி காவல்துறை தலைவர் சொல்கிறாங்க, ஏன்னா காலையில் வரதான் சரியாக இருக்குன்னு மருத்துவரும் சொல்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர் நண்பர்களும் காலையில் வந்தால் சரியாக இருக்குண்ணே, ஏன்னா இப்போ இரவு வந்தால் என்ன நிலவரம்னே தெரியல, எத்தனை பேர் மரணிப்பாங்கன்னு தெரியல, பெரிய ஒரு ஓலம் நிகழ்ந்து கொண்டிருக்குது, அதனால் நம்ம இப்போ போகிறது சரியாக இருக்காது, காலையில் வாங்க அப்படின்றாங்க. சரி காலையில் போகலான்னு முடிவெடுத்த பிறகு சேலத்தில் அரங்கி போனால் 1 நிமிடம் கூட அவர் தூங்கலை. சேலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி 1 மணிக்கெலாம் சேலம் போயிடுறோம். ஆனால் 12:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட காலையில் 5 மணி வரைக்கும் எல்லாரும் உட்காந்து இது குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். இப்படி நிகழ்ந்துருச்சு, இப்படி பண்ணியிருக்கலாமே, இதை சரி பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ கூட்டத்தை முறைப்படுத்திருக்கலாமே, தண்ணீர் கொடுத்துருக்கலாமே, உணவு கொடுத்துருக்கலாமே, இப்படி நிகழ்ந்துருச்சப்பா, இது இந்தியாவிலே ஒரு கரும்புள்ளி ஆயிடுச்சப்பா, இந்த நாள் ஒரு கருப்பு நாள் ஆயிடுச்சப்பா அப்படின்னு ஒரு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா குழந்தைங்களுடைய சாவு சாதாரண மனிதனுடைய சாவு, ஏப்பா இறந்தவன்லாம் சின்ன பசங்களாக இருக்கானப்பா, இறந்தவன்லாம் எளிய மனிதனாக இருக்கானப்பா, இறந்தவன்லாம் கஷ்டப்பட குடும்பத்தை சார்ந்தவனப்பா, இப்போ ஒரே குடும்பத்தில் தாயும் பிள்ளையும் செத்துருக்காப்பான்னு அவர் உண்மையிலே மனசு உடஞ்சி புலம்பிட்டார். அப்போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாவை சகித்து கொள்ளக்கூடிய தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் கிடையாது. விஜய் அவர்கள் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம், விஜய் அவருடைய கட்சியின் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம், விஜயனுடைய கோட்பாடு மீது 1000 விமர்சனம். இதுதான் அண்ணன் சீமான் எடுத்து வைக்கிற அரசியலுடைய நாகரிகத்தன்மை. கொள்கை கோட்பாடு வேறு, தத்துவ முரண் வேறு, தனிமனித நட்பு வேறு. எப்போதுமே தத்துவ பகையை தனிமனித பகையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது என்கிற புரிதல் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்டு. அதனால தான் மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் ஆறுதல் தெரிவிக்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து தனிமனித பகை உள்ளவங்களானா இல்லை, அவங்களும் மாண்போடு வந்திருக்காங்க, எல்லா கட்சி தலைவரும் வந்திருக்காங்க. இதில் அரசியல் இருக்குது இல்லைங்கிற தாண்டி முதலமைச்சராக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அண்ணாமலையவராக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், எல்லாரும் களத்தில் வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. இது ஒரு பெரும் கொடூரம், பெரும் சோகம். ஆனால் யாரும் சொல்லாத ஒன்றை என் சீமான் அவர்கள் சொன்னார், நம்மை விட விஜய் அவர்கள் அதிக கவலையில் இருப்பார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணார். அது அந்த தருமபுரியிலேயே வந்து சொல்லிட்டார், 10 மணிக்கே சொல்லிட்டார், நம்மை விட அவர் தான் அதிக கவலையில் இருப்பார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே போல் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்போதும் கூட சொல்கிறாரு, விஜய் வரலன்னா என்ன, நான் வந்திருக்கேன், தம்பி வரலன்னா அண்ணன் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனால் விஜயினுடைய ரசிகர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சீமான் மூஞ்சில் பூரா விட்டுருவோம், சூற விட்டுருவோம், சீமான்லாம் ஒரு ஆள் இல்லைன்னா. நேற்று நாமக்கல்ல ஒரு பெண்ணு 26 வருஷமாக நான் விஜயை லவ் பண்ணுறேன், விஜயை லவ் பண்ணுறத விஜயனுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர்ட்டே நான் சொல்லியிருக்கேன், ஏன் விஜயை நான் லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லுது. சீமான்லாம் ஒரு ஆள் இல்லை, அவன்லாம் ஒரு ஆளா? அண்ணன் சீமானுடைய வயது, அவருடைய அரசியல் அனுபவம், இந்த மக்களுக்காக போராடி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் சிறைக்கு சென்று கிட்டத்தட்ட 220 வழக்குகளை வாண்டி, என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொல்லி மிசாவில் கிட்டத்தட்ட 5 மாதம் தொடர் சிறைவாசம், கொடும் சிறைவாசம் அனுபவித்து 2009 2010 வரைக்கும் நடந்த ஓராண்டு காலம் முழுமையாக மாறி கடலூர், வேலூர், பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், மதுரைன்னு பல சிறைகளில் சிறைவாசம் அனுபவித்து பேச்சையே மூச்சாக்கி எளிய மனிதருடைய எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்து ஒருத்தர் தலைவராக மாறிக்கிறார் அவன் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. அந்த காணொலியை நான் சீமான் நான் காட்டினேன், இந்த சம்பவம் இப்படி பேசியிருக்கேன்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அந்த பொண்ணு மேலே எனக்கு வருத்தலடா, அந்த தங்கச்சி மேலே எனக்கு வருத்தலடா, இவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர், இவளை பெற்றெடுத்த பெற்றோர்
இந்த பொண்ணை வச்சு வாழக்கூடிய ஒரு கணவனை நினச்சி நான் வருத்தப்படுறேன். இவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம போராடுறோங்கிறது கூட தெரியலையப்பா. இந்த பொண்ணுக்கும் சேர்த்தா நம்ம போராடுறோம். உங்களுக்கு வேணா அது நண்பா நண்பீஸாக இருக்கலாம், எனக்கு அது தம்பி தங்கைகள்னு ஒரு மேடையில் பேசினார். அவர் தம்பி தங்கையாக நினைக்க போய்த்தான் இந்த களத்தில் வந்து நின்று எல்லாரும் வந்து கீழே வந்து அந்த மார்ச்சூர்லேருந்து வந்த அந்த உடல்களுக்கு, இறந்த உடல்களுக்கு மாலை செலுத்திட்டு போயிட்டாங்க கட்சி தலைவர்கள்லாம், சில தலைவர்கள்லாம். ஆனால் ஒவ்வொருத்தரையும் உடல் அந்த ஒப்படைக்கப்பட்ட பிறகும் சரி, ஐசியூவில் இருக்கக்கூடியவர்களையும் சரி, பொது வார்டில் ஜென்ரல் வார்டில் இருக்கக்கூடிய சரி, ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த உடல் அங்கே அந்த நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு சிகிச்சை பெறக்கூடிய 50 பேரையும் சந்தித்து 50 பேருக்கும் ஆறுதல் சொன்னார். 50 பேருடைய குடும்பத்தாருக்கும் ஆறுதல் சொன்னார். இந்த ஒருத்தர் பார்த்து சொன்னார், உங்கள் மனைவி நிற்கிறாங்கல்ல, அந்த மனைவியினுடைய முகம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்படி போய் நெருக்கடியில் மாட்டிக்கணுமா? பாதுகாப்பாக இருக்கக்கூடாதா? தைரியமாக இருங்க, ஓய்வு தான் முக்கியம், எதுவும் ஆகாது, மருத்துவர்கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொன்னார். அதுதான் நன் சீமான். இதுதான் அவருடைய மாண்பு, இதுதான் அவருடைய அரசியல் பார்வை. விஜயை இப்போதும் அவர் தன் தம்பியாக தான் நினைக்கிறாரு. விஜய் என் தம்பி தானே, மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ சென்னை வானொலித்து இறங்கும்போது என்ன சொன்னார்னா, அவர் என் தம்பி தானே, எனக்கு தம்பிக்கு ஒரு பிரச்சனை, நான் வரமாட்டேனாங்கிறாரு. உங்கள் விஜய் மேலே வழக்கு போட்டால் அவர் என் தம்பி மேலே வழக்கு போட்டால் நான் சந்தோஷப்படுவேனாங்கிறாரு. அதுதான் அவருடைய மாண்பு. இந்த மாண்பு தாவேக்காவிடம் இருக்கிறதா என்கிறதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறி. இல்லை, எல்லாரும் சேர்ந்த சீமானை வசைபாடினாங்க. இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்த பிறகுதான் சீமான் அவர்கள் விஜய்க்கு எதிராக அரசியல் பண்றாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டாரு, சபரீசன் பெட்டி வாங்கிட்டாரு. சபரீசனும் ஸ்டாலினும் சேர்ந்து சீமானுக்கு பெட்டி கொடுத்து விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறான்னு சொல்லி இந்த ஊடக வாடகை வாய்கள் பேசினாங்க. அந்த ஊடக வாடகை வாய்களை வைத்து தாவேக்கா அதை எடுத்துக்கொண்டு பேசியது. இப்போ யார்கிட்ட பெட்டி வாங்கிட்டு விஜய்க்கு ஆதரவான சீமான் பேசுறாரு? விஜய்க்கு எதிராக பேசும்போது சிஎம் ஸ்டாலின் பெட்டி கொடுத்தாருன்னு சொன்னீங்க, இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு. நான் இந்த களத்தில் நடந்ததை நான் வந்து எமோஷனலாக பேசுகிறேன். ஆனால் சீமான் அவர்கள் இந்த இடத்துல அவரை நீங்கள் வந்து அவர் வரலன்னா என்ன, அவர் பதட்டமாக இருந்திருப்பார், போயிருப்பார். வரலன்னா வருவாங்க, அவங்க ஒன்றும் அரக்கர்கள் இல்லையே அப்படின்னு ஆதரவாக பேசியிருக்காரு. அப்போ ஆதரவாக பேசுறதுக்கு யார் பெட்டி கொடுத்துருப்பா? விஜய்க்கு எதிராக பேசுறது திமுக பெட்டி கொடுத்துன்னு சொல்கிறீங்க. விஜய்க்கு ஆதரவாக பேச, விஜய் கூட நிற்க, அவன் தம்பி என்று சொல்ல, அவருக்கு வழக்கு போட்டால் நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லுகிற, ஏன் வழக்கு போடணும்? இது ஒரு விபத்து தானே, யாரும் வேணும்னு பண்ணலையே. விஜய் என்ன ஆட்களை கூட்டி வந்து கொலையா செஞ்சாரு என்ற கேள்வியை எவனுமே எழுப்பலை. தாவேக்காவுடைய ஒரு பொறுப்பாளர் எழுப்ப முடியலை. எல்லோரும் தலைமறைவு, பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க, என்ன நடக்குன்னே தெரியல அவங்களுக்கு. ஆனால் மொத்தமான சீமான் அவங்களுடைய ஆளாக நின்று, அவங்க அந்த பிரதிநிதியாக நின்று பேசுறாரு. எப்படி பேசுறாரு? பணம் வாங்கிட்டு பேசுறாரா? அதாவது சீமான் மதவுல வந்தானா வேற மாதிரி ஆகும். விஜயனை கண்ணை மட்டும் காமிச்சானா சீமான் வேற மாதிரி ஆயிடுவாப்ல. ஓப்பனா சொல்றோம், அவ்வளவுதான். ஆமா, கொஞ்சம் சீமான் ஏன் பயப்படுற? சீமானே ஒரு சரியான சைக்கோ. திடீர்னு குரங்கு மாதிரி மரத்துல ஏறுவாரு, மரத்தை கட்டி பிடிச்சி பேசுவாரு. அவரெல்லாம் பேர ஸ்டேஜ்ல தலைவர் சொல்ற தலைவரா அவரை பொருட்படுத்தவே இல்லை. அவனா எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அண்ணன் சீமான் சொன்னா எங்களுக்கு சாமான் உழுது, வேற மாதிரி உழுது. எங்க அண்ணன் வந்துட்டு 1.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்சேன். எங்க அவர் விஜயலட்சுமி படுத்து இருக்கும் போது எங்க அண்ணன் அப்பவே 2011 பேசுறாரு. சீமான் அவர்கள் வந்து அண்ணனை வந்து அணில் குஞ்சுன்றாரு, தம்பின்றாரு. நீங்க பச்சா ஓரபி ஓடி பண்ற போடா. அவன் நடக்கிற கேன சொல்ற மாதிரி இருக்கு. அவன் நடக்கிற மயிறு, அவன் நடக்கிற ஒண்ணுத்துக்கு லாய்க்கல மயிறு வந்து பேசி நடக்கிறான். வந்து அவன் பேசுறான், நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவான். அவன் சாவ போறான், கூட செத்துருவான், அவ்வளவுதான். ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க? காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுதுறாங்க. அவனா பொட்டாங்க. அவன் நேர நாள் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க. அடிச்சு ஓட விட்டுருவான். அவனா இவ்வளவு தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம், இங்க வந்து பேச சொல்லு. அவனை சூற விட்டுருவான், அவ்வளவுதான். இவ்வளவு தளபதி பிள்ளைங்க இங்க நிக்கிறோம், இங்க வந்து பேச சொல்லுங்க. பேசவே கூடாது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு ஆளே இல்ல. நம்ம அடுத்த தகவல் என்ன கொண்டு போறோமோ அது கொண்டு போறோம். நான் 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். சீமான் வந்து 2 இடத்துல சொல்லியிருக்காரு, 2 இடத்துல அவர் பாயிண்ட்னு. அவனால எங்கேயுமே வர முடியாது. சீமான் மாதிரி ஒரு எந்த ஒரு தகுதி இல்லாதவனும் அவன் தளபதி பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரே ஒரு கேள்வி என்ன சீமான் கேட்டார், யாரும் கேட்காத கேள்வி. ஒட்டுமொத்தமான இந்த நெருக்கடிகள் உருவாவதற்கான மிக முக்கியமான முதன்மை காரணம் சொல்லலாம்ல, முதன்மை காரணம் அது ஊடகங்கள். நீங்க 24/7 லைவ் போட்டு தான் இவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்கி விட்டுட்டீங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை தள்ளி விட்டுட்டீங்க. விஜய் இருக்கும் இடத்திலிருந்து நேரலை,
விஜய் பின்னால் நேரலை 8:45 அவர் வந்து விட்டார் ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டில் டாட்டா காட்டி விட்டார், தனி விமானத்தை ஏறி விட்டார், திருச்சியில் இறங்கி விட்டார், நாமக்கல் சாலையில் கிளம்பி விட்டார், நாமக்கல்லிருந்து கிளம்பி விட்டார், கரூரை நெருங்கி விட்டார். இப்படியே காட்டி காட்டி மக்களுக்கு ஒரு போதையை உருவாக்கி இந்த இடத்துல கூன்னு கூட்டம் கூடும்போது, ஒரு படத்துக்கு தொடர்ச்சியாக ரிவ்யூ போடும்போது மக்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டங்கள் மீது ஈர்ப்பு இருக்கிறது, ஒரு பிரமிப்பை பார்த்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த பிரமிப்புக்காக ஒரு நிறைய கூட்டம் கூடுதா நம்மளும் போய் நிற்போம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. இறந்தவர்களில், அடிபட்டவங்களில், காயம்பட்டவங்கள்ட்ட கேட்டபோது சொன்னது எல்லாமே பல பேர் இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களே கிடையாது, விஜய் கட்சிக்காரங்களும் கிடையாது, விஜய் ரசிகர்களும் கிடையாது. கூட்டமாக இருக்க நம்மளும் போய் நிற்போம்னு வந்தவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் வந்த பள்ளி மாணவர்கள், வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் வந்த கல்லூரி மாணவர்கள், தோழிகளோடு சேர்ந்து வந்த கல்லூரி மாணவிகள், இப்படி தான் வந்திருக்காங்க. எல்லாம் சாதாரண மக்கள் வந்திருக்காங்க. அவங்களாம் தொண்டரும் கிடையாது, ரசிகரும் கிடையாது, விஜயை பார்க்கணும், படத்தில் பார்த்துருக்கோம், இப்போ பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்காங்க. இதை சரி செஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய இது நடந்திருக்காது. இதில் என்ன தெரியும்ல, இவ்வளோ பெரிய ஒட்டுமொத்தமான இந்த மரணங்களுக்கும் இது நிகழப்போகுது அப்படிங்கிறத காவல்துறை முன்கூட்டியே எச்சரிச்சிருக்காங்க. அதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கொடுமையே. 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. ஏன்னா காலையில் 8 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டான். காலை சாப்பாடு இல்லை, மதிய சாப்பாடு இல்லை, இரவு சாப்பாடு இல்லை. ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு 20,000 பேர் ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே கூடி நிற்கிறான். கொட்டுகிற வெயில் இருக்குது. என்னாவும் ஆக்சிஜனேஷன் அங்கே இருக்காது, காற்று இல்லை, எல்லாம் அந்த இடத்தினுடைய சுவாசிக்கிற காற்றே குறைஞ்சிருச்சு, ஆக்சிஜனேஷனே குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சது மட்டும் இல்லாமல் உடம்புல நீர்ச்சத்து இல்லை, டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, பாடி வந்து சோர்ந்துருச்சு. தண்ணி பாட்டில் வாங்குவதற்கு யாரும் வெளியே போக முடியாது, தண்ணி பாட்டிலும் அங்கே இல்லை. ஒருத்தம் கூட ஒரு சிறுநீர் கழிக்கணும், ஒரு இயற்கை உபாதை, வெளியே போக முடியாது. தண்ணி பாட்டில் வாங்கணும், வெளியே போக முடியாது, எதுவுமே இல்லை. அவன் அப்படி நின்று தான் ஆகணும், அப்படி நிற்கிறான். நம்ம காணொலியில் நல்லா பார்க்கணும். இப்போ தான் விஜய் அவர்கள் பேசியதே நான் பார்த்தேன். நேற்று இந்த பரபரப்பில் என்னால் பார்க்க முடியல, இப்போ தான் பார்த்தேன். விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது 2 ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. இந்த 2 ஆம்புலன்ஸ் ஏன் உள்ளே வருதுன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறான். அப்போ ஆம்புலன்ஸை விட்டதுனால தான் இவ்வளோ சிக்கலுங்கிறான். என்னதுமா பிரச்சனை? அந்த 2 ஆம்புலன்ஸுமே ஏற்கனவே மயங்கி விழுந்தவங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஏற்கனவே மயங்கி விழுந்தவங்களை எடுத்துகிட்டு வந்ததை இவங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸை விட்டுட்டாங்கன்னு சொல்லி தவறாக திரிச்சிட்டாங்க. அங்கே நிற்கிற விஜய்க்கும் தெரியல, கீழே நிற்கிற தொண்டருக்கும் தெரியல. அங்கே ஒரு கூட்டம் கீழே விழுந்து மயங்கி விழுது, இறந்து போயிடுறாங்க. இறந்தவங்களையும் மயங்கினவங்களையும் தூக்கி போட்டு ஆம்புலன்ஸ் வருது. அதனால தான் விஜய் சொல்கிறார், என்ன நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸ் வருதுங்கிறாரு. அது அவங்க ஆம்புலன்ஸு, மயங்கி விழுதுங்களை தூக்கிட்டு வருது. மீண்டும் ஒரு ஆம்புலன்ஸ் வருது, 3வது ஆம்புலன்ஸு, அதுவும் மயங்கி விழுந்து தூக்கிட்டு வந்திருக்கு. மயங்கி விழுந்தவர்களை தூக்கி கொண்டு வந்ததை இவங்க கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி வழிவிடாமல் நிறைய நின்றுருக்காங்க. அதுலேயும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் விஜய் வரவே இல்லை. 5 மணிக்கு தான் உள்ள என்ட்ராகிறாரு. அதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. இது மிகப்பெரிய உயிரிழப்புகளை கூட தரும் அப்படின்னு கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடியாக தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுக்கு அழைச்சி பேசியிருக்கார். இது மறுக்க முடியாது, அழைச்சி பேசியிருக்கார். புசியானந்த் அவர்கள் இந்த நிலைமையினுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து கொண்டு, ஏன்னா அவர் அரசியல் கட்சியில் ஏற்கனவே பயணப்பட்டவர், அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குங்கிறத புசியானந்த் முதல்ல உணர்ந்துறாரு. காவல்துறையிலான எச்சரிக்காது, ஏன்னா காவல்துறை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் புசியானந்த் தான் பார்த்துருக்காரு, அவர் தான் அனுமதி கோர போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது புசியானந்த் நேரடியாக காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இது மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும், அதனால் தயவு செய்து இந்த பயணத்தை ரத்து பண்ணுங்க, விஜய் உள்ளே வர வேண்டாம். வந்தார் அப்படின்னா பெரிய அளவில் உயிரிழப்பு வரும், இது வந்து கேஷுவாலிட்டி வரைக்கும் போகும், அதனால் தயவு செய்து நீங்கள் தடுத்து இது பண்ணிக்கணும்னா ஓகே சார் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு புசியானந்த் தீவிரத்தன்மையை கொண்டு போய் ஆதவ் அர்ஜுனாட்ட சொல்லியிருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேர்ட்ட சொல்லி தான் அங்கே மேலே போகணும். இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம கரூர் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன ஆனாலும் பரவாயில்ல கரூர் போகலாம் அப்படின்னா, மாவட்ட கண்காணிப்பாளர் செந்தில் பாலாஜி ப்ரெஷர் கொடுத்து தான் சொல்கிறாருன்னு இவங்க நினச்சிடுறாங்க. அரண்டவங்கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி ப்ரெஷர் கொடுத்து தான் போலீஸ் ப்ரெஷர் கொடுக்குது, நம்மளை கூட்டத்தோட தடுக்க பார்க்குது, அது செந்தில் பாலாஜி கோட்டையா திமுக கோட்டையா, அதில் நம்ம ஓட்டையை போட்டுருவோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே உண்மையிலே பிரச்சனை, உண்மையிலே காவல்துறை இப்படி வந்தால் சிக்கல் ஏற்படுங்கிறது முன்னாடி சொன்னதை இவங்க அரசியல் ரீதியாக நம்மளை அமுக்க பார்க்குறாங்க, அதனால் தளபதியை உள்ள விடாம தடுக்க பார்க்குறாங்கன்னு இவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு தங்களுடைய மாசை காட்டணும் அப்படிங்கிறது. இப்போ காவல்துறை தடுக்குதா, சரி நம்ம என்ன பண்ணுவோம், மெதுவாக கொண்டு போவோம். இப்போ
அதுக்கப்புறம் தான் 5 மணிக்கு வண்டி வந்து நிற்கிது. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை போட்டுறாங்க. ஸ்க்ரீனை போட்டு அவரை உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ டிஸ்கஷன் நடந்திருக்கு. உள்ளே உட்காந்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவர் வெளியே வரவே இல்லை. எல்லா இடத்துலையும் கையை காட்டு வரவர் இங்கே கையை காட்டலை, முகத்தை காட்டலை, எதுவும் பண்ணலை. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவர் வெளியே வராரு. இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, வந்தவன் பூரா அப்படியே பின்னாடி போகிறான். அப்போ ஏற்கனவே காவல்துறை இது நடக்க போகுது அப்படிங்கிறத எச்சரித்த பிறகும் இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மையை உணராம தங்களுடைய மாஸ் மென்டாலிட்டியை காட்டணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் விஜய்கிட்ட சொன்னதுடைய விளைவு தான் இத்தனை மரணங்களுக்கான காரணம். இது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் தெரியும். ஆதவ் அர்ஜுனா அந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் ஒரு 2-3 கூட்டம் நடந்திருக்கு. இது வரைக்கும் வெளியே வரல. முதல் முறையாக வெளியே வராரு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு அங்கே பிரச்சனைங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோடனே வெளியே வராரு. என்ன பெரிய குடும்பம்னா, ஒரு பொண்ணு இறந்து போச்சு, கட்சிக்காரங்க இறந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போதும் விஜய்க்கு தெரியல, இறந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மேலே ஏறி பேசிட்டு இருக்காரு. அங்கேயே தண்ணி இல்லாமல் பலவர் இது வரைக்கும் எந்த கூட்டத்துலையுமே தண்ணி கேட்கலையே. இங்கே தண்ணி கேட்குறாங்க, தண்ணி தூக்கி தூக்கி விஜயே போட்டுக்கிட்டு இருக்காரு. 7 முறை ஒரு 17 நிமிஷம் பேசும்போது 7 முறை டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்படின்னா அங்கே பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுது. தெரிஞ்சும் கூட பேச்சை நிப்பாட்ட சொல்லலை. திருப்பி பேசட்டுமா அப்படின்னு கேட்டு திருப்பி பேசுறாரு. அப்போ இதை சொல்லியிருக்க வேண்டிய யாரு? கூட இருப்பவங்க. என்ன இப்படி பிரச்சனை இருக்கு, வேணாம், தவிர்த்துருவோம். ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள 25,000 பேர் 27,000 பேர்னு காவல்துறை சொல்றாங்க. ஒரு 30-40,000 பேர் கூட இருக்கலாம். காவல்துறை எக்ஸாக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 40,000 பேர் கூட இருக்கலாம். ஒரு 40,000 பேர் நெருக்கி நிற்கும் போது சின்ன இடைவெளி கூட இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல வண்டியை கொண்டு போது எவ்வளோ பெரிய விபத்து ஏற்படும். அப்போ அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. காவல்துறை எச்சரித்தும் ஆதவ் அர்ஜுனாவுடைய அலட்சியத்தினால, ஆதவ் அர்ஜுனாவுடைய திமிர்த்தனத்தினால, ஆதவ் அர்ஜுனாவுடைய மெத்தனத்தினால, முழுக்க அவருடைய மெத்தனத்தினால இந்த விபத்தும் இந்த மரணமும் நிகழ்ந்திருக்கு. அதனால தான் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு தலைமறைவாயிருக்கார். இந்த வீக வகுப்பாளர்களை கொண்டு வந்து அரசியல் வியாபாரம் பண்ண நினைக்கிற எல்லோருக்கும் இது ஒரு மிகப்பெரிய செருப்படி. வீக வகுப்பாளன் வந்து மக்களில் களத்தில் நிற்க மாட்டான்ல. வீக வகுப்பாளன் வந்து மக்களுடைய அழுகுறலையும் கண்ணீரையும் துடைக்க மாட்டான்ல. இன்னைக்கு கரூரில் இருக்கக்கூடிய தாவேக்கா பொறுப்பாளர் யாரும் ஊருக்குள்ள இருக்காதீங்க, கரூர் நாமக்கல் எல்லோரும் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிருங்க என்று அபிஷியலாக சொல்லப்பட்டு நாளைக்கு நீதிமன்றத்தில் 2:45 மணிக்கு நமக்கு ஹியரிங் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் யாரும் வெளியே வராதுங்கன்றாங்க. அப்போ தப்பு இருக்குங்கிறத தாவேக்கா உணர்கிறது. தவறு இருக்கும் பட்சத்தில் தான் எல்லாரும் தலைமுறை வராங்க. ஆதவ் அர்ஜுனா திருச்சியில் இருக்காரா, சென்னைக்கு வந்தார்னு எந்த தகவலும் இல்லை. அலைபேசி அணைச்சிட்டு போயிட்டாரு. விஜய் வர முடியல, ஆதவ் அர்ஜுனா போய் நின்றுக்கலாம்ல. அப்போ தெரியுது நாம் தப்பு பண்ணிட்டோம், இது மிகப்பெரிய தவறு நடந்துருச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கணும். மனிதனாக இருந்தால் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். அவருக்கு இருக்கா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறி. ஆனால் இருந்த மாதிரி தெரியலையே. இந்த வாடகை வாயில் இருக்கான்ல, இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஊடக பொறுக்கிகள், இந்த பொறுக்கிகளை வைத்துக்கொண்டு அவன் சோசியல் மீடியாவில் வரதை வச்சு உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருக்கிறான். வீடியோ பேசிட்டு சோசியல் மீடியாவில் வர செய்தியை வச்சுக்கிட்டு மின்சாரத்தை எதுக்கு ஆஃப் பண்ணாங்க, எதுக்கு ஆம்புலன்ஸ் விட்டாங்க, எதுக்கு அந்த இடத்த தரலை. டேய், கரூரில் முன்ன பண்ண போயிருக்கேடா. கரூரில் தாவேக்கா ஏற்கனவே கேட்ட கரூர் ரவுண்டானா, பேருந்து நிலைய ரவுண்டானா, கரூரில் கூடிய லைட் ஹவுஸு, கரூரில் கூடிய உழவர் சந்தை பகுதியை கொடுத்துருந்தா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 500லேருந்து 1000 பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஒட்டுமொத்தமான கரூரும் மூழ்கி போயிருக்கும், முடங்கி போயிருக்கும். இவங்க திட்டமிட்டது நாமக்கல்லேருந்து அப்படியே தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்து அந்த அமராவதி ஆத்துப்பாலம் வழியாக இறங்கி அப்படியே ஊருக்குள்ளே ரோட் ஷோ போடலாம். ஒட்டுமொத்தமான அந்த கரூரில் ஒரு ரோடு இருக்குது, ஒரு கோயம்புத்தூர் ரோடு ஒன்று இருக்குது, பெரிய ரோடு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ரோடு, அந்த சாலை முழுக்க ரோட் ஷோ போகலான்னு திட்டமிட்டிருக்காங்க. ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது, ஒரு இடத்துல தான் பேச அனுமதி. ரோட் ஷோ முழுக்க போடலான்னு திட்டமிட்டிருக்காங்க. அது காவல்துறை அப்படி போட்டால் ஒட்டுமொத்த கரூரும் முடங்கிடும், யாரும் எந்த வேலையும் பார்க்க முடியாது. நேற்று வேறு உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வீக்கில் தான் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை, சனிக்கிழமை பெரிய விடுமுறை கிடையாது, எல்லா மில்களும் இயங்கக்கூடியது தான். அது பெரிய நெருக்கடியை கொடுத்துருந்தோம்னா காவல்துறை தவிர்க்கிறாங்க. அப்படி தவிர்த்தே இவ்வளோ பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா, ஒருவேளை காவல்துறை இவங்க கேட்டது போல ரைட் ஹவுஸையோ, இவங்க கேட்டது போல உழவர் சந்தையோ, பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானையாவோ கொடுத்துருந்தா நிச்சயமாக 500லேருந்து 1000 பேர், ஏன் கூடுதலாக கூட மரணம் நிகழ்ந்திருக்கலாம். ஒரு பெரும் சோகம், ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமான சோகமாக கூட அது மாறி நின்றுக்கும். இதுவே பெரும் சோகம்தான். குழந்தைகளும் பெண்களும், கர்ப்பிணி பெண்களும், மாற்றுத்திறனாளியுடைய குழந்தையும் இறந்து போனது பெரும் சோகம்தான். அது இதை விட பன்மடங்காக உயர்ந்திருக்கும். அப்போ இந்த ஊடக பொறுக்கிகள்
திட்டமிட்டு இந்த ஆதவர்ஜினா கொடுத்த காசுக்காக அவன்கிட்ட வாங்கின பணத்துக்காக நடந்ததை பேசுங்கடா. உங்களை போன்றவர்கள் காவல்துறையை கேளு, காவல்துறை பேசு, காவல்துறை அடக்குகுது, காவல்துறை ஒடுக்குது. திமுக விமர்சனம் பண்ணி இந்த ஆட்சி விமர்சனம் பண்ண 1000 பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த இடத்துல இது மூல நடந்திருக்கு, ஒரு சாவு நிகழ்ந்திருக்கு, மரணம் நிகழ்ந்திருக்கு. இதற்கு காரணமானதை பேசி இனிமேல் இது நடக்காம தடுக்கப்படணும். இது போல எந்த கட்சியிலும் நடக்கக்கூடாது. சாகிறது எளிய மனிதர்கள் தான், சாவரவன் தமிழன் தான், சாவரவன் சாதாரண மனிதர்கள் தான். அவனை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்ட களத்துக்கு போய் என்ன நடக்குன்னு விசாரிக்காம, எதுன்னு பேசாமல், யார் எது கொடுத்தாலும் உட்காந்து இந்த ஊடக பொறுக்கிகள் பேச போய் தான் ரெட்பிக்ஸ், ஃபெலிக்ஸு, சவுக்கு சங்கர் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட். எதுக்கு கரண்ட் கட் பண்ணனா 500 பேர் செத்துருப்பான். கரண்டை கட் பண்ணனா 500 பேர் செத்துருப்பான். டிரான்ஸ்ஃபார்மரில் இபி போர்டில் ஏறி நிற்கிறான். கட் பண்ணாமல் என்ன செய்வாங்க? கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம்ல, ஒரு ஜென்ரேட்டர் ரொம்ப உடச்சி தள்ளிட்டான். அவன் உடச்சி தள்ளினா நல்ல இன்னும் கொஞ்சம் பேர் செத்துருப்பான். நல்ல ஏன்னா வேறு ஸ்பேஸ் இல்லை, அவனுக்கு வேறு வழியே இல்லை, உடைக்கிறான். ஒரு மரம், இன்றைக்கி அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் அருணா ஜெகதீசன் வந்து விசாரிக்க வராங்க. ஒரு அந்த அதிகாரி சொல்கிறார், மரம் பட்ட பாருங்கம்மா, இந்த மரம் என்ன பாவம் பண்ணிச்சு, ஒரு மரத்தை பிச்சு எரிஞ்சிட்டாங்க. மரத்துக்கே என்ன பண்ணா, ஏன்னா ஒருத்தன் தாவேக்காவோட கொடிக்கம்பத்தில் அந்த கம்பு மேலே ஏறி மேலே இருக்க கொடியை அவுத்து தலையில் கட்டிட்டு திருப்பி இறங்குறான். என்ன மனநிலை இருப்பான்? இதனால தான் மின் உயரை துண்டிக்கிறாங்க. இன்னொன்று, மின் உயரை துண்டிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க, சொல்ல போய் தான் துண்டிக்கிறாங்க. ஏன்னா துண்டிக்கிறேன்னா பெரிய, ஏன்னா ஒரு ஒயரை கட் பண்ணி விழுது, இல்லை ஒயரை பிடிச்சிடுறான், இல்லை ஏதோ ஒன்று இருந்ததுன்னா ஒரு மொத்த குடும்பம் 100 பேர் 200 பேர் சரசரசரன்னு பாதிக்கப்பட்டுருவாங்க. ஒயரை ஒருத்தன் பிடிச்சிட்டு கீழே அத்துறாங்க. என்னங்க நடக்கும்? அவன் மட்டுமா சாவான்? கீழே இருக்க நிறைய பேர் செத்து போயிட மாட்டாங்களா? இந்த அடிப்படை அறிவு ஊடக சவுக்கு சங்க ரெட்பிக்ஸ் பண்ணுற ஊடக பொறுக்கிகளுக்கு இல்லையா? அடிப்படை அறிவு இல்லை உங்களுக்குலாம்? டேய் என்னடா, ஒரு நாட்டில் வந்து ஒரு இவ்வளோ பெரிய மரணம் நிகழ்ந்திருக்கு. அந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை பேசி இனிமேல் இது தடுக்கப்படணும். விஜய் அவர்கள் அரசியலை விட்டே போயிடணும், கட்சியை கடைச்சணும் யாருன்னு சொல்லலையே. விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய திடலை வாடகை எடுங்க, அந்த திடல் நின்று பேசுங்க. அண்ணன் சீமானவர்கள் அழகாக சொன்னாங்க, இவருடைய கூட்டம் கூடுதுன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்போ நீங்கள் அழகாக ஒரு திடலை வாடகை எடுத்து மேடை போட்டு அதில் நின்று பேசி மக்களை உட்கார வச்சு பேசிட்டு சாயந்தரம் வாங்கப்பா 5 மணிக்கு 8 மணிக்கு கூட்டம்ப்பா அப்படின்னு தண்ணீர் எல்லாம் வச்சு அழகாக பண்ணிவிட்டு அழகாக போனோம். இல்லை உங்கள்கிட்ட பண வசதி இல்லையா? நீங்கள் சாதாரண பாமர கட்சியா, உண்டியல் குளிக்கிற கட்சியா, நாம் தமிழ் கட்சி போல திறநிதி வாங்குற கட்சியா? இல்லையே, உங்கள்கிட்ட பணக்கார கட்சி தானே. உங்ககிட்ட கேரியரோட உச்சத்தில் இருக்கீங்க. 250 கோடி ரூபா சம்பளம். உங்கள் ஆதவர்ஜினா வந்து 3000 கோடி வச்சுருக்காரு. நீங்கள் உங்களுடைய கட்சியில் கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளரும் நல்லா வசதிப்படுத்ததாக இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. சினிமாவில் தயாரிப்பாளர்கிட்ட நிதி கட்டாலே, நீங்கள் நடித்து கொடுத்த தயாரிப்பாளர்கிட்ட இயக்குனர் நிதி கட்டாலே உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுப்பான். அப்படிப்பட்ட கொட்டி கொடுக்கக்கூடிய பணம் ஜொலிக்கக்கூடிய இடம் சினிமா ஃபீல்டு. அப்படி அவ்வளோ நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க. ஒரு கூட்டத்தை நடத்தி கொடுப்பான்னு நடத்த மாட்டாங்களா? அழகாக பந்தலை போட்டு நீங்கள் வந்து ஏர் கூலரை வச்சு 1,00,000 பேர் உட்காரதுக்குலாம் இங்கே பந்தல் போட ஆள் இருக்குது. 10 லட்சம் பேர் உட்காரதுக்கு பந்தல் போட ஆள் இருக்குது. ஒரு வாரம் தானேங்க கூட்டம், 2 நாளில் பந்தலை போட்டு முடிக்க முடியாதாங்க? அழகாக பண்ணலாம். இதைத்தான் சொல்லணும், ஊடகங்களை இதைத்தான் பேசணும். விஜய் கூட்டம் போடட்டும், அடுத்த வாரம் கூட கூட்டம் போடட்டும், 10 நாள் கூட கூட்டம் போடட்டும். ஆனால் அந்த கூட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அவர் பேசுகிற அரசியல் விமர்சனத்துக்கு நம்ம அரசியல் விமர்சனம் வைப்போம். ஆனால் சாகடிச்சிட்டு யாருக்கான அரசியல்? எல்லாரையும் காப்பாற்றுக்கு தானே அரசியல். யாருமே சாகக்கூடாது, ஒரு சாதாரண ஒரு போர்வெல் குழியில் ஒரு குழந்தை விழுந்து கூட சித்தரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம அரசியல் பேசுகிறோம். பரந்தூரில் யாராவது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத நம்ம அரசியல் பேசுகிறோம். கல்குவாரியில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அரசியல் பேசுகிறோம். அப்போ எல்லாரையும் சாகடிச்சிட்டு யாருக்கு நம்ம அரசியல் பண்ண போகிறோம்? யாரை காப்பாற்ற வர போகிறோம்? இன்னும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு, ஏதோ தவறு நடந்துருச்சு, இது திட்டமிடாமல் நடந்துருச்சு, இனிமேல் இதுபோல் நடக்காது, இனிவரும் காலங்களில் மிக நேர்த்தியாக நடத்துவோம், இதுக்கு நாங்கள் முழு பொறுப்பேற்றுக்கிறோம் என்று தாவேக்கால ஒருத்தம் கூட சொல்லுங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. எப்படி முட்டு கொடுக்கலாம், எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம், யார் மேலேயாவது பழிய போடலாமா என்று நினைக்கிறாங்களே ஒழிய, ஊடக பொறுக்கிகள், இந்த சவுக்கு சங்கர், இந்த ஃபெலிக்ஸ் போன்ற ஊடக பொறுக்கிகளை வைத்துக்கொண்டு முட்டு கொடுப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வி சப்போர்ட் விஜய் அப்படின்னு வடநாட்டை சார்ந்த ஐடிகளை வைத்து, வடநாட்டை சார்ந்த இந்த ஆதவர்ஜனோட டீம் இருக்காங்களே, வாய்ஸ் ஆஃப் காமன் டீமு, பங்களாதேஷ்லேருந்து ஆளை கூட்டு வந்துட்டான். இவன் உடைய வேலையை பிஆர் வேலையை ஆரம்பித்து முழுக்க வடநாட்டு ஊடகங்களை வைத்துக்கொண்டு, வடநாட்டு நபர்களை வைத்துக்கொண்டு, வடநாட்டு ஐடிகளை வைத்துக்கொண்டு எக்ஸ் தளத்தில், இன்ஸ்டாகிராமில் வி சப்போர்ட் விஜய். இப்போ யாருக்கு விஜய் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால்? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தானே வந்து 40 பேர் செத்துருக்காங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி வந்தானே 50 பேர் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி வந்தானையா சின்ன சின்ன குழந்தைகளும் பெண்களும் இன்றைக்கி கதறி கொண்டிருக்காங்க. விஜய்க்கு சப்போர்ட்டான். விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரமாக இது. இந்த நேரத்தில் இனிமேல் இதுபோல் நடக்கக்கூடாது என்று உணர்ந்து
தார்மீக ரீதியாக இதுக்கு பொறுப்பேற்கிறவன் அவன் தான் என் தலைவன். தார்மீக ரீதியாக பொறுப்பேற்கணும்ல. தலைமறைவாகிறவன் தலைவனா? நாளைக்கு மத்தியானம் நீதிமன்றத்தில் வர வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம். நீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை வேணும். அப்போ தமிழ்நாடு காவல்துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ விசாரணைக்கு வேணும். சிபிஐ வந்துட்டா விசாரித்து எல்லாத்தையும் உண்மையை வந்து சொல்லிடுவாங்களா? உண்மை என்ன எல்லாரும் உலகத்துக்கே தெரியுது. 4 மணிலேருந்து 5 மணிக்கு உள்ளே வராதிங்க, க்ரௌட் அதிகமாக இருக்குது, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, மயங்க போகிறான்னு சொன்னதை மதிக்காமல் உள்ளே போனவன் எவன்? அவன் தான் சிபிஐனுடைய முதல் அக்யூஸ்ட் ஆதவ் அர்ஜுனா. 2வது அக்யூஸ்ட் ஜான் ஒரகேசாமி. இவர்களுக்கு கட்டளையிட்ட விஜய் 3வது அக்யூஸ்ட். இவங்களுக்கு சொன்ன புஷி ஆனந்த் 4வது அக்யூஸ்ட். இப்போ புஷி ஆனந்த் மேலே, நிர்மல்குமார் மேலே, தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட செல்ல மேலே வழக்கு போட்டிருக்காங்க. நியாயப்படி ஆதவ் அர்ஜுனா மேலே, ஜான் ஒரகேசாமி மேலே, விஜய் மேலே தான் வழக்கு போட்டுக்கணும். தெரிந்திருந்தும் உள்ள போய் சாவு நிகழ்வதற்கு காரணமாக இருந்தது யாரு? சாவு நிகழ்ந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு துளி வார்த்தை கூட பேசாமல் ஆதவ் அர்ஜுனா சைலண்ட் மோடில் போனதனுடைய பின்னணி என்ன, காரணம் என்ன? அப்போ இது முழுக்க முழுக்க தங்களுடைய மாஸ் மென்டாலிட்டியை காட்டுவதற்காக நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடி, அதனால் நிகழ்ந்த மிகப்பெரிய நெருக்கடியால் நிகழ்ந்த கொடூர மரணம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டை சார்ந்த பெற்றோர்கள்ட்ட உங்கள் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, யார் கூட போகிறாங்க, இந்த அடிப்படை கூட நமக்கு வேண்டாமா? என் பிள்ளை இதுக்கு போச்சுன்னே தெரியாதுன்னு ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்க க்ரௌடில் எப்படி நம்ம அனுப்புகிறோம்? எதை நம்பி அனுப்புகிறோம்? பெண்கள், பெண் பிள்ளைகள், பல கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள், என்ன உத்தரவு, என்ன பாதுகாப்பு இருக்குது? குடிச்சிட்டு வர்றவன் இருக்கிறான், பொறுக்கி போயிருக்கிறான், கஞ்சா குடிக்க வர்றான், அவெல்லாம் ஒருத்தனாவது சமூக பொறுப்பு இருக்கா? பூரா மண்டபுரம் புள்ளிங்க மண்டை மாதிரி வச்சுக்கிட்டு, கஞ்சா குடி வச்சுக்கிட்டு, பைக்கில் ரேஸ் பண்ணிக்கிட்டு, பைக்கை கொண்டு போய் காரில் விட்டு, ஈவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நம்ம என்ன பண்ணுவான்? நேற்று கீழே விழுந்து கிடந்த பெண் பிள்ளைகள் மேலே ஏறி ஓடி இருக்கிறான். பெண் பிள்ளைகள் இடித்து தள்ளப்பட்டிருக்காங்க. நடந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு வெளியே பதிவு பண்ண முடியாது. பல கொடூர நிகழ்ச்சிகள் அங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் விஜயனுடைய வாகனத்திலேருந்து 100 அடி 200 அடி முன்னாடி நடந்துருச்சு. வாகனத்தை சுற்றி கேமரா இருக்கும், பார்க்கவும் செய்ய மாட்டான். இங்கே ஒரு பெரும் கூத்து நடந்திருக்கு. அதெல்லாம் எப்படி நம்பி பிள்ளைகளை அனுப்புறீங்க? எப்படி வந்து ஒரு பாதுகாப்பான இடங்க, ஒரு மாநாடு, ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து பரவாயில்ல அனுப்பலாம். சரி, விக்கிரவாண்டி மாநாடுக்கு அனுப்புகிறாங்க, மதுரை, அங்கேயே நெருக்கடி. இப்படி நெருக்கடிக்குள்ள உயிர் போகிற அளவுக்கு ஒருத்தனை பார்க்கணுமா? என் தலைவனுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் உயிரை கொடுக்குறீங்களா? உயிரை கொடுத்து அவரை பார்த்து, உயிரை கொடுத்து அந்த கூட்டத்துக்கு போய் உயிரை கொடுத்து ஒரு அரசியல் பண்ண வேண்டிய தேவையும் அவசியம் வந்து. அப்போ தமிழ்நாட்டிற்குரிய பெற்றோர்கள், அண்ணன்மார்கள், உங்கள் தங்கிட்ட சொல்லுங்கள், போங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாவேக்கால இருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க. அது உங்களுடைய விருப்பம், தனி மனிதனுடைய விருப்பம். யாரையும் தடுக்க முடியாது. ஆனால் செத்துத்தான் நாம் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அது கொடுமையிலும் கொடுமை. குடிச்சிட்டு சாகிறதும், கூத்தாடியை பார்த்துட்டு சாகிறதும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.